ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 7/2/2024 சோபகிருது ஆண்டு தை 24. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 1 நாழிகை 5 வினாடி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 11:18 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:51 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:25 வரை ஹர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 11:18 வரை தைத்துளம், பின்பு இரவு 10:31 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் இன்று ரோகிணி நட்சத்திரம். இன்றைய கிரகங்களின் கோச்சார நிலைகள். மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வுள்ள நாளாக அமையும். அதாவது உயர்வுன்றது எப்படின்னா, இளைய சகோதரத்தினால ஒரு உயர்வு. உங்க இளைய சகோதரர் நல்ல ஒரு அதிகாரியாகவோ நல்ல ஒரு பதவி முன்னேற்றத்தோட உயர்வு அடைவார். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். மக்கள் தொடர்பு, அதாவது PRO அப்படின்ற ஒரு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு நன்மையான நாளாகவும் உங்களுக்கு ஒரு உயர்வுள்ள நாளாகவும் இருக்கும். அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் ஆர் அப்கிரேட்ஸ், அப்புறம் சொல்ல போனோம்னா இடமாற்றங்கள். நீங்க PRO இருந்தீங்க, இப்போ நீங்க சீஃப் PRO மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்வான விஷயங்கள் நடக்குங்க. உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அதனால உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேர்ச்சியாகவும் இருக்கும். ஒரு மாற்றத்தோட நல்லா இருப்பீங்க. நீண்ட நாளா இருந்த கடன் சுமை இப்போ அதிகமாகும். கடன் சுமை அதிகமாகும். ஏன்னா உயர்வு தான் ஆகுது. இருக்கிற கடனோட ஒரு 10 டைம்ஸ் அதிகமாகிற ஒரு அமைப்பு வரும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அந்த அமைப்பு வர்றதுனால முன்னாடியே பிளான் பண்ணி, இல்லைன்னா இந்த நாள்ல அதுக்கு உண்டான பிளான் பண்ணி கொஞ்சமாவது ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த கடன் சுமையை தீர்த்துக்குங்க. தேவையில்லாம ஒரு பழிச்சொல் வரும். அந்த பழிச்சொல்ல இருந்து நீங்க தப்பிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் அமையும். அதை ஜாகிரதையா பாருங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த பழிச்சொல்ல இருந்து நீங்க வெளியில வந்த பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியில இருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு அமைப்பா இருக்கும். பரிகாரம், வீட்டு பக்கத்துல இருக்கிற முனீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது 2 பொருளை வாங்கிட்டு போகணும். ஒன்னு கதம்ப பொடி, இன்னொன்னு பன்னீர் பாட்டில். இது 2த்தையும் வாங்கிட்டு போயிட்டு ஒரு தட்டுல வச்சு அது கூடவே ஒரு கருப்பு கலர் துணி, முனீஸ்வரருக்கு பிடித்தமான துணி கருப்பு கலர், அதையும் வச்சு இந்த 3த்தையும் ஒரு தட்டுல வச்சு முனீஸ்வரருக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமையும். கனவுகளும் அதன் பலன்களும். அதுல முதல்ல என்ன சொல்றேன்னா, உங்க கனவுல 2 சக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா வறுமைக்கு உண்டான எச்சரிக்கைன்னு அர்த்தம். வறுமைக்கு வருவதற்கான எச்சரிக்கை. அதனால பயப்பட வேண்டாம். மகாலட்சுமியோட அருள் இருக்கும். அதனால வறுமைக்கு வரமாட்டீங்க. இது ஒரு சகுனம் தான். அதோட பலன் என்னன்னா